வருங்கால மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்ஸ், மெடிசினல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸாக அப்படியே சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டர்னில் பார்ட்டாஸ் வீடியோஸ் நம்ம கவர் பண்ணி இதுக்குன்னே தனியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்க விரும்புகிறவங்க அந்த சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாமே சிலபஸ் வைஸாக நீங்கள் படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜியில் 9th பார்ட் ஆஃப் இருக்கக்கூடிய டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக படிங்க. ஓகேவா? ஸோ என்றைக்குமே அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அது மாதிரி அன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை அன்றைக்கே படித்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க. எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நீங்கள் எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஜஸ்ட்டு டிலே ஆகும், அவ்வளோதான். ஸோ டிலே ஆகிற டைமை நமக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லாவே கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னா ஈஸியாக எக்ஸாமை கிராக் பண்ணி நல்லபடியாக ஒரு செக்யூர்டான ஒரு ஜாபை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால் எந்த கன்ஃபியூஸும் ஆகாமல் நல்லபடியாக படிங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரியே நம்ம May 1 நடந்த எக்ஸாமோட ரிசல்ட்ஸ், ஓகேவா, அந்த வின்னர்ஸ் எல்லாம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? கண்டிப்பாக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அவங்களுக்கு அப்ரிஷியேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி. அதில் டாபிக் என்னென்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேவா? நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் என்ன சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிராங்கோடைலேட்டாஸ், அது மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டோரன்ஸ், ஆன்டிடஸ்யூஸ், மியூகோலைட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சிலபஸில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மியூகோலைட்டிக்ஸ், எக்ஸ்பெக்டோரன்ஸ், அது மாதிரியே இந்த ஆன்டிடஸ்யூஸ் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு டிசீஸை ரிலேட் பண்ணி தான் ஃபார்மகாலஜி படிக்கிறோம். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது? கஃப். ஓகேவா? இருமலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ கஃப் நல்லதா கெட்டதா? ஓகே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லைன்னா இப்போவே இந்த கஃப் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் எப்படி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னு. ஓகேவா? ஸோ கஃப்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான் என்னது? கஃப். ஓகேவா? ஸோ கஃப்பில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரொடக்டிவ் கஃப், இன்னொன்று நான் ப்ரொடக்டிவ் கஃப். ஓகேவா? ஸோ ப்ரொடக்டிவ் கஃப்னா என்ன? ஸோ நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் ஏதாச்சும் செக்ரீஷன்ஸ், மியூக்கஸ், ஏதாச்சும் அன்னெசரியான ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கஃப். ஓகேவா? அதுதான் என்னது? ப்ரொடக்டிவ் கஃப். ஓகேவா? இதுவே சில கஃப் பார்த்தீங்கன்னா ட்ரை கஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அன்னெசரியாக ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்னாலேயோ இல்லைன்னா எந்த ஒரு மியூக்கஸ் செக்ரீஷனுமே இல்லாமல் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு கஃப் தான் என்னது? நான் ப்ரொடக்டிவ் கஃப். ஓகேவா? ஸோ ப்ரொடக்டிவ் கஃபை நம்ம இன்டியூஸ் பண்ணணும், நான் ப்ரொடக்டிவ் கஃபை சப்ரஸ் பண்ணணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ட்ரக்ஸ் கஃப். ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ட்ரக்ஸ் யூஸ்ட் டு ட்ரீட் கஃப். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரஞ்சியல் டெமல்சன்ஸ். அதில் என்னென்ன இருக்குன்னா லாசஞ்சஸ், சிரப்ஸ், கிளிசரின், லிக்கோரைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டோரன்ஸ், இல்லைன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா மியூகோகைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று செக்ரீஷன் என்ஹான்சஸ். ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி செக்ரீஷன் என்ஹான்சஸ், பொட்டாசியம் சிட்ரேட், பொட்டாசியம் அயோடைட், குவாய்ஃபெனசின், டொலுபால்சம், வசாகா, அமோனியம் குளோரைடு. அது மாதிரியே மியூகோலைட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா குரோமக்சின், ஆம்ப்ராக்சால், அசிட்டைல்சிஸ்டின், கார்போசிஸ்டின். ஓகேவா? இது எல்லாமே எக்ஸ்பெக்டோரன்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆன்டிடஸ்யூஸ், இல்லைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃப் சென்டர் சப்ரசன்ஸ். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஓபியாய்ட்ஸ், கொடின், ஈத்தைல் மார்ஃபின், பால்கொடின். நெக்ஸ்ட் கேட்டகரி நான் ஓபியாய்ட்ஸ், நாஸ்காபைன், டெக்ஸ்ட்ரோமெத்தார்ஃபைன், குளோஃபிடையனால். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ், குளோர்ஃபெனிரமைன், டைஃபென்ஹைட்ரமின், ப்ரோமெத்தாசின். ஓகேவா? இது எல்லாமே என்னது? ஆன்டிடஸ்யூஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜுவன்ட் ஆன்டிடஸ்யூஸ். அதில் பிராங்கோடைலேட்டாஸில் சால்புட்டமாலும் டெர்பியூட்டலினும். ஓகேவா? ஸோ ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இந்த demulcent and expectorants. ஓகேவா, pharyngeal demulcents அப்படின்னாலே நீங்கள் எக்ஸாம்பிளோட ஸ்ட்ரெப்சில்ஸ், ஓகேவா, ஸ்ட்ரெப்சில்ஸ், விக்ஸ் இதெல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? தொண்டையில் இருக்கக்கூடிய ஒரு கரகரப்பு, ஓகேவா, நம்மளுக்கு கோல்டு பிடிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தொண்டையில் ஒரு கரகரப்பு, ஒரு இரிட்டேஷன், ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா. அதுக்காக ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப், ஓகேவா, அந்த டைமுக்கு ஒரு ரிலீஃப்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னது இந்த pharyngeal demulcent. அது என்ன பண்ணும், நம்மளோட த்ரோட்டில் ஒரு சூதனிங் எஃபெக்ட், ஓகேவா, அது மாதிரி எந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் இரிட்டேஷனை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு இம்பல்சஸை அப்படியே பிளாக் பண்ணியிருக்கும், ஓகேவா. அந்த மாதிரிப்பட்ட ஃபார்முலேஷன்ஸ் தான் என்னது இந்த pharyngeal demulcents, ஓகேவா. ஓகே, அடுத்து நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடியது எக்ஸ்பெக்டோரன்ஸ், ஓகேவா, இல்லைன்னா மியூகோகைனெட்டிக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பெக்டோரன்ஸ் என்ன பண்ணும், அதிலே கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஆல்ரெடி ப்ராங்கியல் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மியூக்கோஸோட இல்லை செக்ரேஷனோட விஸ்காசிட்டியை டிக்ரீஸ் பண்ணும், ஓகேவா. ஸோ அதனால் என்னாகும், இந்த எக்ஸ்பெக்டோரன்ஸ் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கக்கூடிய மியூக்கோஸோ ஃபாரின் பார்ட்டிகிள்ஸோ என்னாகும், ஈஸியாக எக்ஸ்பெல் ஆயிரும், ஓகேவா. நம்ம ஸ்பிட் பண்ணும்போது ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ அதில் நம்மளுக்கு சோடியம் பொட்டாசியம் சிட்ரேட் என்ன பண்ணும், பிராங்கியல் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். கூடவே பிராங்கியல் கிளான்ஸோட செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் அயோடைடு, ஓகேவா. நம்மளுக்கு இருக்குது ஒரு ட்ரக், ஓகேவா, எக்ஸ்பெக்டோரனில் ஒரு ட்ரக் பொட்டாசியம் அயோடைடு. இந்த பொட்டாசியம் அயோடைடை நம்ம ரொம்ப ப்ரொலாங்டாக இந்த ட்ரக் எடுத்துகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா இது தைராய்டு ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணும், ஓகேவா. அப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா அயோடிசம் ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா. அதுக்கு காரணம் என்ன, பொட்டாசியம் அயோடைடு, ஓகேவா. இதில் அயோடின் இருக்கிறனால அயோடிசம் ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா. அதனால மோஸ்ட்லி இந்த பொட்டாசியம் அயோடைடு இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாய்ஃபெனசின், வசாகா, டொலுபால்சம் இதெல்லாமே பிளான்ட் ப்ராடக்ட்ஸ், ஓகேவா. ஸோ வசாகா நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் ஃபார்மகாக்னிஸில், ஓகேவா. ஆடாதோடாலேருந்து எடுக்கக்கூடியதான் என்னது இந்த வசாகா. இது என்ன பண்ணும், பிராங்கியல் செக்ரேஷன் அதுமாரி மியூகோசிலியரி ஃபங்க்ஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும், ஓகேவா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிரப் பாட்டில், ஓகேவா, காஃப் சிரப் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நிறையவே காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்காதவங்க இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை பாருங்கள், ஓகேவா. பார்த்துட்டு ஸோ டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது நமக்கு ப்ரொடக்டிவ் காஃப் கொடுத்துருக்காங்களா இல்லை நான் ப்ரொடக்டிவ் காஃப்காக கொடுத்துருக்காங்களா டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும், ஓகேவா. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் இந்த ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத நீங்கள் அப்படி பார்த்தே ஞாபகம் வச்சுட்டு அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமோனியம் காம்பவுண்ட்ஸ், அமோனியம் குளோரைடு இது பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது, ஓகேவா. இது ஏன்னா தேவையில்லாத ரிஃப்ளெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் பாடியில், ஓகேவா. அதனால இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் என்னது எக்ஸ்பெக்டோரன்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டோரன்ஸ்னால் ஜஸ்ட்டு பிராங்கியல் செக்ரீஷன் இல்லை ரெஸ்பிரேட்டரி செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் ட்ரக்ஸ் தான் என்னது இந்த எக்ஸ்பெக்டோரன்ஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மியூகோலைட்டிக்ஸ், ஓகேவா. மியூகோலைட்டிக்ஸ், ஸோ மியூக்கஸை லைட்டிக்ஸ்னால் உடைக்கிறது, மியூக்கஸை உடைக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் என்னது மியூகோலைட்டிக்ஸ், ஓகேவா. ஸோ ப்ராமோக்சின், ஆம்ப்ராக்சால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமோக்சின் பார்த்தீங்கன்னா வெசிசின், ஓகேவா. இதுவுமே ஆடாதோடால இருந்து டிரைவ் பண்ண ஒரு ஆல்கலாய்டு தான், ஓகேவா. இதுக்கு மியூகோலைட்டிக்கும் இருக்குது, ஆல்ரெடி நம்ம மியூகோகைனெட்டிக் எக்ஸ்பெக்டோரன் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா இன்டியூஸ் தின் காப்பியஸ் பிராங்கியல் செக்ரேஷன், ஓகேவா. செக்ரீஷன்ஸ் எல்லாமே ரொம்ப தின் ஆக்கிரும், ஓகேவா. ஸோ மியூக்கஸ் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே அடைஞ்சிருக்கும், ஓகேவா. இருமும் போது வெளியே வராது. இதுவே ரொம்ப தின்னாயிருச்சு, ரொம்ப உடஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக வெளியே வந்துடும். என்ன மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூக்கஸை அந்த மாதிரி கட்டியாக இருக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா மியூகோ பாலிசாக்கரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இந்த மியூகோ பாலிசாக்கரைட்ஸை இந்த மியூகோலைட்டிக்ஸ் என்ன பண்ணுன்னா டீபாலிமரைஸ் பண்ணிடும், ஓகேவா. அப்படியே உடச்சிரும் டேரெக்டாகவும். இன்னும் லைசோசோமல் என்சைமை ஸ்டிமுலேட் பண்ணிடும். இந்த லைசோசோமல் என்சைம்ஸ் போயிட்டு இந்த மியூக்கஸை பிரேக் டவுன் பண்ணும். இப்படி தான் ஸ்பூட்டம் பிரேக் டவுன் ஆகும், ஓகேவா. அது உடனே அப்போ நமக்கு இருமல் வரும்போது ஈஸியாக என்ன ஆயிரும், இந்த ஸ்பூட்டம் ஈஸியாக எக்ஸ்பெல் ஆயிரும், ஓகேவா. இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் தான் என்னது மியூகோலைட்டிக்ஸ், ஓகேவா. இதுவுமே எக்ஸாமில் மியூகோலைட்டிக்ஸ்னால் என்ன, எக்ஸ்பெக்டோரன்னா என்னன்னு கொஸ்டின்ஸாக கேட்பாங்க, இல்லைனா ட்ரக்ஸாக எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஜஸ்ட் அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மியூகோலைட்டிக்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைனோரியா, லாக்ரிமேஷன், நாசியா, கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆன்டிடாசியூஸ், ஓகேவா. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இது என்ன பண்ணும், சிஎன்எஸ்ஸை சப்ரஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், ஓகேவா. ஸோ ஆன்டிடாசியூஸ்னாலே எந்த காஃபுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும், கண்டிப்பாக சிஎன்எஸ்ஸை சப்ரஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் ப்ரொடக்டிவ் காஃப்க்கு, ஓகேவா.
ஓகே, ஸோ அப்போது இந்த ஆன்டிடர்சிவ்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஎன்எஸில் பர்டிகுலராக காஃப் சென்டர் இருக்குது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா, அந்த காஃப் சென்டரை என்ன பண்ணணும்னா சப்ரஸ் பண்ணிடும். ஓகேவா, அதோட த்ரெஷ்ஹோல்டு அதை என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்பல்சஸை அப்படியே சப்ரஸ் பண்ணிடும். ஓகேவா, ஸோ இதான் என்னது ஆன்டிடர்சிவ்ஸோட மெக்கானிசம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? நான் ப்ரொடக்டிவ் காஃப்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓபியாய்ட்ஸில் கொடின், இது ரொம்பவே ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்கு. இதோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 6 hours வரைக்கும் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். ஓகேவா, கான்ஸ்டிபேஷன் ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட். ஹையர் டோசஸில் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஸோ ஹையர் டோசஸில் எடுத்தால் என்ன ஆகும்னா ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன், ட்ரௌசினஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதுவும் பர்டிகுலராக சில்ட்ரனில். ஓகேவா, அது மாதிரியே ட்ரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி கொடியின் இருக்கக்கூடிய காப் சிரப்ஸை எடுத்துக்கக்கூடாது. ஆஸ்மாட்டிக் அது மாதிரியே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அதுவும் கண்டிப்பாக சில்ட்ரனுக்கு மஸ்ட்டாக இதை அவாய்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த நான் ஓபியட் ட்ரக்ஸ் இருக்குது, இந்த நாஸ்காபின். ஓகேவா, இது என்ன பண்ணுது? டைரெக்டாக காப் சென்டரை டிப்ரெஸ் பண்ணுது, சப்ரஸ் பண்ணுது. இதில் நார்கோட்டிக் ஆக்ஷன் எதுவும் இருக்காது. ஓகேவா, ஹெட் ஏக், நாசியா இதெல்லாம் ஒரு சைடு எஃபெக்ட். கூடவே இது என்ன பண்ணுன்னா இந்த ஹிஸ்டமைன் ரிலீஸை ஸ்டிமுலேட் பண்ணி விட்ரும். ஓகேவா, அதுவும் பர்டிகுலராக ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு. ஓகேவா, ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு ஹிஸ்டமைன் செக்ரேட் ஆகிட்டுனா என்ன ஆயிரும்? பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆயிரும். ஓகேவா, அவங்களுக்கு கஷ்டமாயிரும். ஓகேவா, ப்ரீத் பண்ணுறதுக்கு அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்த ட்ரக் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரோமெத்தார்ஃபன். இது எப்படின்னா சென்ட்ரல் NMDA ரிசப்டாரை பிளாக் பண்ணிடும். ஓகேவா, சென்ட்ரல் N-methyl D-aspartate ரிசப்டாரை பிளாக் பண்ணும். இதோட டி ஐசோமருக்கு தான் என்ன ஆக்ஷன் இருக்குது? டி டெக்ஸ்ட்ரோமெத்தார்ஃபன் இதுக்கு ஆன்டிடர்சிவ் ஆக்ஷன் இருக்குது. லீவோ ஐசோமர் இதுக்கு என்ன ஆக்ஷன் இருக்கும்னா அனல்ஜெசிக் ஆக்ஷன் இருக்குது. ஓகேவா, ரெண்டு ரொட்டேட்ரி. இதோட சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா டிசினஸ், நாசியா, ட்ரௌசினஸ். ஹையர் டோசஸில் கொடுத்தா ஹாலுசினேஷன், அட்டாக்சியா வரைக்கும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஆன்டிஹிஸ்டமைன்ஸ். ஆன்டிஹிஸ்டமைன்ஸை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிலீஃபை கொடுக்கும். ஓகேவா, நான் ப்ரொடக்டிவ் கஃபாக இருக்கும்போது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிஹிஸ்டமைன்ஸுக்கு செடக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. ஓகேவா, இன்னொன்று ஆன்டிகோலினர்ஜிக் எஃபெக்ட் இருக்குது. ஓகேவா, நம்ம அட்ரோபின் ட்ரக் எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி ட்ரக்கோட ஆக்டிவிட்டி இந்த ஆன்டிஹிஸ்டமைன்ஸுக்கு இருக்குது. ஸோ ட்ரக் பார்த்தீங்கன்னா இந்த குளோர்ஃபெனிரமைன், டைஃபென்ஹைட்ரமைன், ப்ரோமெத்தாசின். ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய காஃப் சிரப்ஸில் நான் ப்ரொடக்டிவ் கஃப்னு கேட்டால் இந்த டைஃபென்ஹைட்ரமைன் இல்லைனா குளோர்ஃபெனிரமைன்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ட்ரக் என்னது? அவில். ஓகேவா, ஃபெனிரமின் தான் அந்த ட்ரக்கு. ஓகேவா, ஆன்டிஹிஸ்டமைன் ட்ரக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜுவண்டா பிராங்கோடைலேட்டாஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அட்ஜுவண்டா யூஸ் பண்ணும்போது பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷனோட காஃப் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இந்த டைலேட்டாஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, டைலேட் பண்ணுறது மூலயமா அவங்களோட ஏர் ஃப்ளோ அது மாதிரி ஏதாச்சும் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் என்னது கஃப்னா என்னன்னு பார்த்தோம், கஃபோட டைப்ஸ் பார்த்தோம், இந்த கஃப் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ எக்ஸ்பெக்டோரன்ஸ் கவர் பண்ணிட்டோம், மியூகோலைட்டிக்ஸும் கவர் பண்ணிட்டோம், கூடவே ஆன்டிடர்சிவ்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஓகேவா, கிளியர். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராங்கோ டைலேட்டாஸ். ஓகேவா, பிராங்கோ டைலேட்டாஸ். அப்போது பிராங்கோ டைலேட்டாஸ் எப்போ யூஸ் ஆகும்? பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிருக்க கண்டிஷனில், அதுவும் பர்டிகுலராக பிராங்கியல் ஆஸ்மாவில். ஓகேவா, ஸோ பிராங்கியல் ஆஸ்மானா என்ன? ஒரு ஹைப்பர் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் ட்ராக்கியோ பிராங்கியல் ஸ்மூத் மசில். ஓகேவா, அதுக்கு காரணம் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, ஒரு ஹைப்பர் ரெஸ்பான்ஸ்னால வரக்கூடியதான் இந்த பிராங்கியல் ஆஸ்மா. ஓகேவா, ஸோ ஏர் டியூப்ஸ் எல்லாம் நேரோ ஆயிரும், செக்ரீஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும், மியூக்கோஸ் அப்படியே அடைஞ்சிரும், எடிமா ஃபார்ம் ஆகும், மியூக்கோஸ் எல்லாம் அப்படியே லாக் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்? சிம்டம் டிஸ்பினியா. ஓகேவா, ப்ரீத்திங் எபிலிட்டி கம்மியாயிரும். ஓகேவா, ப்ரீத் பண்ண கஷ்டப்படுவாங்க, வீசிங், காஃப் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன். ஓகேவா, பிராங்கியில் சுற்றி அந்த மசில் இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுனால என்ன ஆயிரும்? அப்படியே சுருங்கிட்டு ஏர்வே கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதுதான் பிராங்கியல் ஆஸ்மா, அதோட சிம்டம்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே கிளாசிஃபிகேஷன். ஓகேவா, ட்ரக்ஸ் ஃபார் பிராங்கியல் ஆஸ்மாவோட கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் மெயின் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராங்கோ டைலேட்டாஸ். இந்த பிராங்கோ டைலேட்டாஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா β2 சிம்பத்தோமிமெட்டிக்ஸ். ஓகேவா, இல்லைன்னா என்ன சொல்லலாம்? β2 அகோனிஸ்ட்னு சொல்லலாம். ஓகேவா,
ஸோ இந்த பீட்டா டூ சிம்பத்தோமிமெட்டிக்ஸில் ட்ரக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்பூட்டமால், டெர்பியூட்டாலின், பேம்பியூட்ரால், சால்மெட்டரால், ஃபார்மட்டரால். ஓகேவா. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மீத்தைல் ஜாந்தைன்ஸ் ட்ரக்ஸ், தியோஃபைலின், அமினோஃபைலின், கொலின் தியோஃபைலினேட், ஹைட்ராக்சி ஈத்தைல் தியோஃபைலின், டாக்சிஃபைலின். ஓகேவா. இது எல்லாமே மீத்தைல் ஜாந்தைன்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆன்டிகோலினர்ஜிக்ஸ், இப்ராட்ரோபியம் புரோமைட், தயோட்ரோபியம் புரோமைட். ஓகேவா. ஸோ நம்ம சிலபஸ் படி பிராங்கோ டைலேட்டாஸ் தான் கொடுத்துருவாங்க. இவ்வளோ ட்ரக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஆனால் கிளாசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் மற்ற ட்ரக்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா. இதை வச்சும் கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாமில். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா லியூகோட்ரைன் ஆண்டகோனிஸ்ட். ஓகேவா. ஸோ இதோட மெக்கானிசம் எல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே நான் இதிலே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ லியூகோட்ரைன் ஆண்டகோனிஸ்டில் மாண்டிலூகாஸ், சஃபீர்லூகாஸ்ட். ஓகேவா. அது என்ன லியூகோட்ரைன், அது எதுக்காக நம்ம ட்ரக் ஆண்டகோனிஸ்ட் பண்ணுது, பிளாக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லியூகோட்ரைன் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் மீடியேட்டர். ஓகேவா. நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா நிறையவே கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பார்ட்டிகள் நம்ம பாடியில் போய் என்ட்ரு ஆயிடுச்சுனாலே உடனே இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிரும். ஓகேவா. ஸோ ஆக்டிவேட் ஆகுறதுனால நம்ம பாடி ஹைப்பர் ரெஸ்பான்சிவ்னால, இது எல்லாருக்குமே கிடையாது, இந்த ஆஸ்மா இருக்கக்கூடியவங்களுக்கு. ஓகேவா. அவங்களோட பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ரெஸ்பான்சிவாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரக்கூடியது. ஓகேவா. அந்த மாதிரி லியூகோட்ரைன் அதிகமாக செக்ரேட் ஆகிடுனா பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். ஓகேவா. அதுக்காக தான் இந்த லியூகோட்ரைனை பிளாக் பண்ணுறோம். ஓகேவா. கிளியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்ட் செல் ஸ்டெபிலைசர். ஓகேவா. மாஸ்ட் செல் ஸ்டெபிலைசர் இல்லைனா மாஸ்ட் செல் பிளாக்கர்ஸ்ன்னு கூட மீன் பண்ணலாம். ஓகேவா. என்ன ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குரோமோகிளைகேட், இன்னொன்று கேட்டோடிஃபேன். ஓகேவா. எதுக்காக மாஸ்ட் செல்லை ஸ்டெபிலைஸ் பண்ணணும்? ஸோ மாஸ்ட் செல்லில் தான் பார்த்தீங்கன்னா நிறையவே கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக ஹிஸ்டமைன் இந்த மாஸ்ட் செல்லுக்குள்ளாடி தான் இருக்குது. ஓகேவா. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஹிஸ்டமைன் ரிலீஸ் ஆகிட்டுனா இப்போ கூட பார்த்தோம் என்ன ஆகும், பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ மாஸ்ட் செல்லை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸை யூஸ் பண்ணி இந்த மாஸ்ட் செல்லை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஹிஸ்டமைன் ரிலீஸை பிளாக் பண்ணிடும். ஓகேவா. கிளியரா. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். ஓகேவா. கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அதில் 2 டைப் இருக்குது. சிஸ்டமிக், இன்ஹலேஷனல். சிஸ்டமிக்னா இன்ஜெக்ஷன். ஓகேவா. இன்ட்ராவீனஸ் இல்லைனா இன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் ஹைட்ரோகார்டிசோன், பிரெட்னிசோலோன், இன்னும் வேறு குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எல்லாம். இன்ஹலேஷன். ஓகேவா. இன்ஹேலர்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது பெக்லாமெத்தசோன் டைப்ரோபயோனேட், புடசோனைட், ஃப்ளூட்டிகசோன் ப்ரோபயோனேட், ஃப்ளூனிசோலைடு, சிக்லேசோனைடு. ஓகேவா. ஸோ இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் இந்த பிராங்கியல் ஆஸ்மாவில் என்ன பண்ணுது? ஓகேவா. ஸோ நம்மளை ஸ்டீராய்ட்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் மெயினான பர்பஸாக என்ன, என்எஸ்ஐடிஸ் இதெல்லாம் படிக்கும்போது பார்த்துருக்கோம். ஓகேவா. இதோட மெயின் ஆக்ஷன் என்ன, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஓகேவா. ஸோ இன்ஃப்ளமேஷன்னால என்ன ஆகும், பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்டன் ஆகும். ஸோ இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணும், இந்த இன்ஃப்ளமேஷனையும் பிளாக் பண்ணும், இன்னும் நிறைய கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் செக்ரேட் ஆகிறதையும் பிளாக் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கேட்டகரி ஆன்டி ஐஜிஇ ஆன்டிபாடி. ஓகேவா. என்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா ஒமாலிசுமேப். ஓகேவா. நமக்கு தெரியும் ஐஜிஇ இம்யூனோகுளோபின் ஈக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அலர்ஜியை இன்டியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா. ஐஜிஇ என்டர் ஆகிட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக் தான் என்னது, ஆன்டி ஐஜிஇ ஆன்டிபாடி ஒமாலிசுமேப். ஓகேவா. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஓவரியாக பார்த்துட்டு டீட்டெயிலாக பிராங்கோ டைலேட்டர்ஸை பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பிராங்கோ டைலேட்டர்ஸில் நமக்கு இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா டூ சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்ஸ் இல்லைனா பீட்டா டூ அகோனிஸ்ட்னு சொல்லலாம். ஓகேவா. இது என்ன பண்ணும், பிராங்கோஸ்பாசம் இல்லைனா பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பீட்டா டூ ரிசப்டாஸில் ஆக்ட் ஆகும். ஓகேவா. பீட்டா டூ ரிசப்டாஸ் எங்கே இருக்கும், பிராங்கியல் ஸ்மூத் மசிலில் இருக்கக்கூடிய ரிசப்டார் தான் என்னது பீட்டா டூ. இதில் என்ன ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், அகோனிஸ்ட். ஓகேவா. எக்ஸாமில் இதை கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவோம். பீட்டா டூ பிளாக்கர்னு போட்டுறக்கூடாது, பீட்டா டூ அகோனிஸ்ட். ஓகேவா. பீட்டா டூ ரிசப்டாரை ஸ்டிமுலேட் பண்ணும். கிளியரா. ஸோ பீட்டா டூ ரிசப்டாரை ஸ்டிமுலேட் பண்ணி அடினைல் சைக்ளேஸை ஆக்டிவேட் பண்ணி சைக்ளிக் ஏஎம்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா. ரொம்ப சிம்பிள். பீட்டா டூ ஆக்டிவேட் பண்ணது, அடினைல் சைக்ளேஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ சைக்ளிக் ஏஎம்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஒருத்தங்க பாடியில் சைக்ளிக் ஏஎம்பி லெவல் இன்க்ரீஸ் ஆனாலே பிராங்கோ டைலேஷன் நடக்கும். ஓகேவா. கிளியரா. இதான் மெக்கானிசம். ஸோ சைக்ளிக் ஏஎம்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, பிராங்கோ டைலேட்டேஷன் நடக்குது. இன்னும் இந்த சைக்ளிக் ஏஎம்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்னா மாஸ்ட் செல்லில் இருந்து இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுறதையும் இதை இனிவேட் பண்ணும். ஓகேவா. ஸோ இது ஒரு இன்டைரக்ட் மெக்கானிசம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா
bronchodilation, இன்னொன்று இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸையும் இன்ஹிபிட் பண்ணிடும், பிளாக் பண்ணிடும், மசிலில் பிளாக் பண்ணுறனால. அடுத்து கூட பார்த்தீங்கன்னா இது bronchial secretions, கன்ஜெஷன் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்னா ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா. இதில் ஷார்ட் ஆக்டிங் பீட்டா 2 அகோனிஸ்ட் ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சால்பூட்டமால். ஓகேவா. சால்பூட்டமாலும் டெர்பியூட்டாலினும் இன்ஹலேஷனில் யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட் ஆக்டிங்காக இதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்லேயே ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கும். ஓகேவா. அந்த ஆக்ஷன் 6 hours வரைக்கும் இருக்கும். ஓகேவா. இது எல்லாமே என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆக்டிங் பீட்டா 2 அகோனிஸ்ட் ட்ரக். அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மசில் ட்ரமர்ஸ், பால்பிட்டேஷன், நர்வஸ்னஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன ஃபார்முலேஷன்ஸில் கிடைக்கும்னா இன்ஹேலர்ஸ், மீட்டர் டோஸ் இன்ஹேலர். ஓகேவா. அதில் 120 meters இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ பஃப் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து நெபுலைசர்ஸ், இன்ஜெக்ஷன், டேப்லெட்லேயும் இருக்குது. ஓகேவா. இந்த சால்பூட்டமாலாம். சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேசர்ஸ். ஓகேவா. பெருசாக பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணுற மாதிரியே அந்த சில்ட்ரன்ஸ்க்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இந்த ஸ்பேசர்ஸ்லேயும் இந்த ட்ரக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா. அடுத்து லாங்கர் ஆக்டிங் பீட்டா 2 அகோனிஸ்டில் இருக்கக்கூடிய ட்ரக் சால்மெட்டரால். ஓகேவா. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், 12 hours வரைக்கும் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த சால்மெட்ரால் ட்ரக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாக்டுரல் ஆஸ்மாட்டிக் அட்டாக். ஓகேவா. சில பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சடனாக நைட் டைம் தான் என்ன ஆகும், ஆஸ்மா அட்டாக் இருக்கும். ஓகேவா. ஆஸ்மாட்டிக் அட்டாக் சடனாக அவங்களுக்கு வீசிங் வந்துடும். ஓகேவா. நைட் டைம். அதனால் அவங்களுக்கு 12 hours வரைக்கும் ஒரு ரிலீஃபை கொடுக்கறதுக்காக இந்த சால்மெட்ரால் மாதிரி ட்ரக், கூடவே ஃபார்மெட்டரால், ஃபெனோட்டரால், பேம்பியூட்ரால், பிர்பேட்டரால் இந்த மாதிரி ட்ரக்ஸுமே லாங்கர் ஆக்டிங் ட்ரக்ஸ் தான். அடுத்து இது லாங்கர் ஆக்டிங்காக யூஸ் ஆகும்போது இதில் டாலரன்ஸ் டெவலப் ஆகும். ஓகேவா. அது என்ன டாலரன்ஸ், இது எல்லாமே நம்ம ஃபார்மகாலஜியில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரே டோஸில் ட்ரக் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாலரன்ஸ் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகிரும். ஓகேவா. அந்த டோஸ் பத்தாமல் போயிடும், அதனால இன்னும் டோஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வரும். இது மாதிரியே லாங்கர் ஆக்டிங்கில் அட்ரினலின், எஃபிட்ரலின், ஐசோப்ரனலின் மாதிரி ட்ரக்ஸும் இருக்குது. இதெல்லாம் நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கிறனால மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா. ஸோ ப்ராங்கோடைலேட்டாஸில் பீட்டா 2 சிம்பத்தோமிமெட்டிக்ஸ் இல்லைனா பீட்டா 2 அகோனிஸ்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மீத்தைல் ஜாந்தைன்ஸ். ஓகேவா. மீத்தைல் ஜாந்தைன்ஸில் நம்ம பார்த்தோம் தியோஃபைலின், ஓகேவா, அமினோஃபைலின் இந்த மாதிரி ட்ரக்ஸ். இங்கே மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. ஓகேவா. நமக்கு தெரியும் இந்த பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ் என்சைம் என்ன பண்ணுன்னா சைக்ளிக் கேஎம்பியை டீக்ரேட் பண்ணும். ஓகேவா. அப்போது உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும், சைக்ளிக் கேஎம்பி லெவல் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆனால் தான் என்ன ஆகும், அவங்களுக்கு பிராங்கோடைலேஷன் நடக்கும். ஓகேவா. அப்போ பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ் என்ன பண்ணுது, இந்த சைக்ளிக் கேஎம்பியை பிரேக் டவுன் பண்ணுது. ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு சைக்ளிக் கேஎம்பி தேவை. ஓகேவா. ஸோ மீத்தைல் ஜாந்தைன் ட்ரக் என்ன பண்ணும், இந்த பாஸ்போடைஎஸ்ட்ரேஸை இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா. ஸோ பாஸ்போடைஎஸ்ட்ரேஸை இன்ஹிபிட் பண்ணி சைக்ளிக் கேஎம்பி லெவல் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்படி தான் இது என்ன பண்ணுது, பிராங்கோடைலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா. இன்னும் இதோட இன்னொரு மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இதுவுமே கெமிக்கல் மீடியேட்டர்ஸ். ஓகேவா. இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் ரிலீஸை இன்ஹிபிட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த அமினோஃபைலின் ட்ரக் பார்த்தீங்கன்னா இன்ட்ராவீனஸாக ஸ்லோவாக தான் இன்டியூஸ் பண்ணும். ஓகேவா. அக்யூட் ஆஸ்மாவில் பீட்டா 2 அகோனிஸ்ட் யூஸ் ஆகாத பேஷண்ட்டுக்கு இந்த அமினோஃபைலின் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. 250 mg அமினோஃபைலின் ஸ்லோ ஐவி இன்ஃபியூஷனாக 15 to 20 minutes வரைக்கும் ஸ்லோவாக இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகேவா. இதுவே ரேப்பிட் ஐவியா, ஓகேவா, சடனாக இன்ஜெக்ட் பண்ணோம்னா அவங்க கொலாப்ஸ் ஆகி டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஏன்னா சடனாக அவங்களுக்கு ஹைப்போடென்ஷன், அரித்மியா ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ் என்சைமை நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்லேயும் படிச்சிருக்கோம். ஓகேவா. அந்த எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணோம், கன்வல்ஷனும் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகேவா. இந்த மீத்தைல் ஜாந்தைன் ட்ரக்ஸோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், வாமிட்டிங், இன்சோம்னியா, ட்ரமர்ஸ், டயூரிசிஸ், பால்பிட்டேஷன், ஹைப்போடென்ஷன். ஹையர் டோசஸில் இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணோன்னா ரெஸ்ட்லெஸ்னஸ், டெலிரியம், கன்வல்ஷன்ஸ், அரித்மியாஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிஹேவியரல் அப்நார்மாலிட்டி கூட ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. கொஞ்சம் லாங்கர் பீரியடாக யூஸ் பண்ணுமா, அதனால் சில்ட்ரன்ஸுக்கு இந்த ட்ரக்கை அவாய்ட் பண்ணணும். ஓகேவா. தியோஃபைலின் மாதிரி ட்ரக்ஸை. இந்த ட்ரக் பிராங்கியல் ஆஸ்மாவில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரானிக்காக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு மைல்டு டு மாடரேட் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரக்கை கொடுக்குறாங்க. ஓகேவா. தியோஃபைலின். அதுவுமே பர்டிகுலராக இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டோஃபைலின் ப்ளஸ் 80% தியோஃபைலின். ஸோ இது பிராண்ட் நேம் என்னென்னா டெரிஃபைலின். ஓகேவா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது பிராண்ட் நேம் கொஸ்டினில் கேட்பாங்க.
ஓகேவா. இதோட காம்பினேஷனை கூட கேட்பாங்க. ஸோ 20% எட்டோஃபைலின் 80% தியோஃபைலின் சேர்ந்ததான் வந்து டெரிஃபைலின். ஓகேவா. இது ஒரு பிராண்ட் நேம். இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா அக்யூட் அட்டாக் டைமில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒருத்தங்களுக்கு ஆஸ்மா வருதுன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இதுவே லாங்கர் டைமாக ரொம்ப நாளுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னா அவங்களோட பிளாஸ்மா லெவலை செக் பண்ணணும். ஓகேவா. அடுத்து அக்யூட் சிவியர் ஆஸ்மா இருக்கும்போது இன்ட்ராவீனஸாக அமினோஃபைலினை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. எதுக்காக? பிராங்கோஸ்பாசம்லேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிகோலினர்ஜிக்ஸ். ஓகேவா. ஆன்டிகோலினர்ஜிக்ஸ். ஓகேவா. ஸோ ஆன்டிகோலினர்ஜிக்ஸ்னால் இது என்ன பண்ணும், அங்கே மெக்கானிசம் படிச்சிருக்கோம். ஓகேவா. எல்லா மஸ்கார்னிக் ரிசப்டாஸையும் பிளாக் பண்ணும். ஓகேவா. இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஃபார்மகாலஜி கிளாஸஸ் இன்ட்ரொடக்ஷன்லேருந்தே வரும்போதே கிளியராக படிச்சிட்டோம். ஸோ பார்க்காதவங்க படிக்க வேண்டியவங்க வேணால் திரும்ப அந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா M3 ரிசப்டார். ஓகேவா. மஸ்கார்னிக் 3 ரிசப்டாஸை பிளாக் பண்ணும். ஓகேவா. ஆன்டிகோலினர்ஜிக்ஸ் எஃபெக்ட் மூலயமா M3 ரிசப்டாஸை பிளாக் பண்ணும். ஓகேவா. இந்த M3 ரிசப்டாஸும் எங்கே தான் இருக்கும்? நம்மளோட பிராங்கியல் ஸ்மூத் மசிலில். ஓகேவா. இதை பிளாக் பண்ணி என்ன ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம்? பிராங்கியல் ஸ்மூத் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும். ஓகேவா. இந்த ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ், ஸோ என்ன ட்ரக்? இப்ராட்ரோபியம் புரோமைட், தயோட்ரோபியம் புரோமைட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி COPD பேஷண்ட்ஸுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. இங்கே பிராங்கியல் ஆஸ்மாவை கம்பேர் பண்ணும்போது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் ஆகுது. ஓகேவா. இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா இது பீட்டா-2 அகோனிஸ்ட். ஓகேவா. சால்புட்டமால், சால்மெட்டரால் இந்த மாதிரி ட்ரக்ஸ் கூட ஒரு அட்ஜுவெண்ட்டாக ஒரு காம்பினேஷனாக தான் இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா. அதுவும் பர்டிகுலராக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி COPD பேஷண்ட்ஸ்க்கு, ப்ராங்கைட்டிஸ்க்கு காம்பினேஷனாக இந்த ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. கிளியராக. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப கிளியராகவே என்ன மெக்கானிசம், என்ன அட்வர்ஸ் எஃபெக்ட், எப்படி இந்த டிசீஸ்க்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ இதை நீங்கள் படிக்கிறது மூலயமா நம்ம ஃபார்மகோ தெரப்பட்டிக்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு படிக்கும்போது. ஓகேவா. ஸோ அங்கே கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப குயிக்காக நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் 4 சப்ஜெக்ட். ஓகேவா. கோர் சப்ஜெக்ட்ஸ் இப்போது முடிய போகுது. ஓகேவா. முடிச்சுட்டு வேறு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ எக்ஸாம் முன்னாடியே கவர் பண்ணிடலாம். யாரும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்லபடியாக படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரியே நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக்காக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அது மாதிரியே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஓகேவா. கஃப் நல்லதா கெட்டதா? ஓகேவா. ஸோ ஓகே, தேங்க்யூ.